ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ள என்ன வீடியோ பார்க்க பார்த்தீங்கன்னா, மாவட்ட நலசங்கம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக துவக்கப்பட்ட சங்கராபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம், புதுவையில் வட்டாரம், மானாமதுரை நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் தேசிய நலவாழ்வு குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையிலான கீழ்கண்ட பணியிடங்களில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 19/7/2025 முதல் 31/7/2025 வரை வரவேற்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கடைசி 31 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்க்குறாங்க. மருந்தாளுநர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேகன்சி, சங்கராபுரத்தில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க, மானாமதுரை ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பில் கண்டிப்பாக தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அது போக எல்லாமே டி ஃபார்மோ இல்லை பி ஃபார்மோ நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகேன்னு இருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் ஆய்வக நிபுணர் கொடுத்துருக்காங்க. சங்கராபுரத்தில் ஒரு வேகன்சி, மானாமதுரையில் ஒரு வேகன்சி, சிவகங்கை மாவட்டத்தில் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12வது படிச்சிருக்கணும். தொழில்நுட்ப படிப்பு வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 13,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவிலியர் RCH கொடுத்துருக்காங்க. அது சங்கராபுரத்தில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, மானாமதுரை 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து செவிலியர் வந்து NCDயும் கொடுத்துருக்காங்க. அது சங்கராபுரத்தில் ஒரு வேகன்சி, மானாமதுரையில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. செவிலியர் RCH, NCD, RBSK, NBSU, MMU கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் 94 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா DGNM படிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா BSc நர்சிங் முடிச்சிருக்கணும், தமிழ்நாடு ஃபார்மசியில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பல்நோக்கு சுகாதாரம் பணியாளர் சுகாதார ஆய்வாளர் நிலையம் கொடுத்துருக்காங்க. அதாவது சங்கராபுரத்தில் கூட ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து 12ஆம் வகுப்பு வந்து உயிரியல் அல்லது தாவரவியல் அது விலங்கியல் பார்த்தோம்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துப்புரவு பணியாளர் இருக்கிறனால அவங்க வந்து அங்கீகாரம் பெற்று கல்வித்தொகை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான வயசு பார்த்தீங்கன்னாக்கா 40 வயசுக்குள்ளே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,000 சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கொடுத்துருக்காங்க. அது வந்து வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா சங்கராபுரத்தில் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க, மானாமதுரை 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி 8வது படிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. அவங்க எழுத படி தெரிஞ்சுதான் போதும்னு இருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருந்தால் ஓகேன்னு இருக்கிறாங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 8,500 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் விண்ணப்பம் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிவகங்கை மாவட்டத்துக்கு என்னென்ன பதவிக்கு நீங்கள் என்ன பதவி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பதவியோட பேர் வந்து மேலே கோட்டில் எழுதினோம். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ ஓட்டிடணும். அப்ளிகண்ட் யாரும் அவங்க நேமு, அவங்களோட அப்பா நேமு, அவங்களோட பிறந்த தேதி, வயசு, கல்வி தகுதி, என்ன எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அதெல்லாம் பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணணும். என்ன ஜாதி, என்ன அட்ரஸில் வாழ்கிறாங்க, என்ன அட்ரஸில் நிரந்தரமாக இருக்கிறாங்க, என்ன முன் அனுபவம் இருக்குது, ஆதார் நம்பரு, ஃபோன் நம்பரு, ப்ரியாரிட்டி என்ன இருக்காங்க எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க, உங்களோட அது என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த தேதி உங்களோட கையொப்பம் போட்டு பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அனுப்புறீங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே சுய கையொப்பம் கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பணி நியமனம் பண்ணுவாங்க. ஸோ அந்த பதவி நியமனத்தில் முற்றிலும் தற்காலிகமானதான், பணி நியமனம் செய்யப்பட மாட்டாங்க. ஸோ அது தவிர யாரெல்லாம் தகுதி இல்லை கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்டா கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.